வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டை இன்வைட் பண்ணியிருந்தோம். அதுக்கு முன்னாடி மறுநாள் என்னெல்லாம் செய்யணுமோ அதுக்காக எல்லாத்தையும் வந்து இன்றைக்கி வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தது. வீடு வந்து டீப் க்ளீனிங். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஏன்னா சிக்கன் குழம்பு வைக்க வேண்டியது இருந்தனால ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ரெடி பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து சால்ட்டு கம்மியாக இருந்துச்சு, அதனால் அதுவும் வந்து அந்த பரணியில் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். என்னென்னா நம்ம வந்து முந்தின நாள் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா அன்றைக்கி கெஸ்ட் வர அன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். எல்லாத்தையும் டக் டக் டக்கு நம்ம செய்யும்போது கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்குனால முந்தின நாள் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி வந்து கடுகு டப்பால கடுகு தீர்ந்துருச்சு, அதுவும் ஜீரகம் அதுவெல்லாம் தட்டி வச்சுட்டு, அப்புறம் வந்து ஸ்பைசஸ் பாக்ஸும் எடுத்துகிட்டு அதிலே வந்து அந்த பிரியாணி இலை கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு, அதுவும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த அன்னாசி பூ பட்டை எல்லாமே போட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஏன்னா வந்து ஈஸியாக இருக்கும்ல, அதுக்காக தான் மேக்ஸிமம் சிக்கன் குழம்பு, சிக்கன் ஃப்ரை அந்த மாதிரி தான் ரெடி பண்ணி பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் எல்லாமே வந்து கரெக்டாக ரெடியாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து டென்ஷன் ஆக வேண்டாம்ல. அதுக்கப்புறம் குட்டி பிள்ளைங்க ஆப்பிள் கொடுத்தேன், அவளுக்கு ஆப்பிள் கொடுத்தோன்னா ரியாக்ஷன் வேறு மாதிரி இருந்துச்சு. பிடிச்சதுனா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்